ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு தான் வைக்க போகிறேன். நேற்று வச்ச ரசம் இருக்குது, முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ எப்போ பாரு அவசர சமையல், வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியல. ஆடி மாதமே வரல, பை ஒன் கெட் 3 ஆஃபர் எங்களுக்கு எங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு ஃபீவர் வந்தது, இன்னொருத்தருக்கு கோல்டு, அடுத்தது யாருக்குன்னு தெரில. வந்தால் இப்போ தான் 1 மாதம் தான் ஆகுது வந்து. அது சரியாகி 1 மாதம் கேப் கூட இல்லை, 3 மாதம் தான் வந்துச்சு. மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்துச்சு. நான் நம்ம வேலையை பார்ப்போம். கடுகு போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டுக்கு தோசை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கும் சேர்த்து தக்காளி தொக்கு, இந்த கத்திரிக்காய் தொக்கு நைட்டு தோசைக்கு யூஸ் ஆகும். அதனால பூண்டு இடிச்ச பூண்டு தோல் எடுத்துதான் சேர்த்துக்கலாம். பூண்டு தொக்கு நல்லா நிறைய போட்டால் நல்லா இருக்கும். தக்காளி வந்து அரைச்சிட்டு சேர்த்துட்டு போகணும். ஏற்கனவே உங்களுக்கு தக்காளியில் பூ நல்லா கட் பண்ணிட்டு போடுது. நான் ஏன் இந்த குக்கரில் வச்சுருந்தேன்னா கடலை வேக வச்சேன். ஸோ இந்த பாத்திரத்தையும் இன்னொரு பாத்திரத்தையும் செய்யணும். ஸோ அதனால இதுவே சாப்பிடுவேன். எப்படி கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய்மா தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ தொக்கு மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டாங்க. தேடி இருக்காங்க. இந்த குக்கர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிரும், வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சாரி, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது முட்டை தொக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொக்கு பார்த்தா அப்படியே வாய் ஊறுது. 2 நாளாக சாப்பாடு வேறு காரசாரமாக இல்லை. காரசாரமான்றதை விட பால் சாதம் கஞ்சி மாதிரி போயிட்டு இருக்குது. காரமே சாப்பிடாத அந்த மாதிரி காரம் சாப்பிடணும்னு தோணுது. ஸோ நாளைக்காவது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நாளைக்கு செய்ய முடியாதா, நானே செஞ்சு தரேன். அதுதான் இந்த கோட்டை அப்படியே ஒரு விசில் விட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை பார்க்கவே அருமையாக இருக்குது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் இந்த பர்னரில் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி. எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சுருக்கேன் நான். அவ்வளோதான், கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதம் மட்டும்தான் வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.